கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமருத்துவதன் மொழியாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிற நல்ல வார்த்தையை நாம் கேட்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு பல்வேறு விதமான காரியங்களை மனதில் வைத்து, யோசனைகளை வைத்து, திட்டங்களை வைத்து நாம் எதிர்கால காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். அது பிரகாசம் அடைய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில், பொறுப்புகளில் அதிகமான ஒரு முன்னேற்றத்தை, மேன்மையை காண வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதிகமாகத்தான் இருக்கிறோம். அது நல்ல நினைவுகள், நல்ல சிந்தனை தான். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் என்னன்னா, நீங்கள் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னாரு. எல்லா ஜனங்களுக்கு பார்த்து சொல்றார். ஆகவே எந்த தரப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் தைரியமாக இருங்க. ஏன்னா தைரியமாக இருங்க, அடுத்து வேலையை நடத்துங்க. அடுத்து சொல்கிறாரு, உங்களுடனே இருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த வசனத்தை கீழிருந்து மேலே போகிறோம். நான் உங்களோடு தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற நல்ல வார்த்தை. நான் உங்களோடு இருக்கிறதுனால நீ வேலையை செய்யுங்க. உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்த எந்த வேலையும், எந்த தொழிலையும் தைரியமாக செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தைரியமாக திடன் கொண்டு இருங்க, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவர் கொடுத்த எந்த பொறுப்பையும் தைரியமாய் சொல்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள். வேலையை நடத்துங்க. ஆம், நடத்தி பாருங்க. கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். அப்போது முடிவு என்னவா இருக்கும்? கர்த்தர் உங்களோடு இருந்தார்னா அது வெற்றி தான். அருமையான பேதுரு தோல்வி அடைந்து தான் இருந்தான், வெறுமையாகத்தான் இருந்தான். அப்புறம் அந்த படகை ஆண்டவர் கேட்டார், படகை கொடுத்தா. ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செஞ்சு முடித்த பிறகு அப்படியே அந்த வலையை தூக்கி ஆழமான இடத்துல போட சொன்னார்ல, போட்டான்ல. என்ன நடந்துச்சு? வேலையை நடத்தினான்ல. அவர் சொல்லும்போது திடன் கொள்ளுங்க, தைரியமாயிரு, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன் படகுல தான் இருக்கிறேன்னு சொன்னார்ல. அப்போ என்னாச்சு? அந்த படகு மட்டுமல்ல, 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள். ஆகவே வேலையை நடத்துங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்கள் திரளான ஆசீர்வாதங்களை, திரளான உயர்வையும் மேன்மையும் எல்லா விதத்திலும் அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வின் நாள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே ஒரு உயர்வான நல்ல நாளை கர்த்தாவே நீர் கொடுத்தீர். எங்களுக்கு கொடுத்த வேலையை தொடர்ந்து செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறீர், ஊக்கத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வேலையில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். காரணம், நீங்கள் எங்களோடு கூடவே இருப்பதால். ஆண்டவரே, அந்த மேன்மையை, அந்த வெற்றியை அடைவதற்கு நீங்கள் எங்களுக்கு கூட இருந்து போதுமானவராக இருந்து எங்களை நடத்துகிறேன். நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் அவர்களுக்கு நல்ல வெற்றி நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.